ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் சஞ்சீவி டெக்ஸ். இன்றைக்கி நம்ம சிங்கர் டெய்லரிங் கிளாஸஸில் டிஷர்ட் வீநெக் டிஷர்ட்டில் அந்த வீநெக்கை வந்து சிங்கரில் எப்படி ஜாயின் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த ரிப்பை வந்து 2 ஸ்டைலில் ஜாயின் பண்ணலாம். 2 ஸ்டெப்புமே நான் இந்த வீடியோக்குள்ளே போட்டிருக்கிறேன் பாருங்கள். வீநெக் பீஸ் வந்து தந்துருக்குறாங்க. அதுக்கு தேவையான ரிப்பு வெட்டி தந்திருக்காங்க கம்பெனிலேருந்து. வந்து ரிப்போட மேல் பக்கம், அது உள் பக்கம். நம்ம உள் பக்கம் மேலே வர்ற மாதிரி திருப்பி வச்சுக்கலாம். இப்படி மாற்றி வச்சு மேலே சைடில் எல்லா சைடும் கரெக்டாக இருக்கிற மாதிரி ரிப்பை வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ரிப்போட சென்ட்ரு பகுதியில் இருந்து 1 இன்ச் அளவு ஹைட்டுக்கு வி ஷேப்பில் நம்ம ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம். ரிப்போட எட்ஜில் பாயிண்டில் கரெக்டாக வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள். 1 இன்ச் அளவு ஹைட்டுக்கு பீஸோட சென்ட்ரு கரெக்டாக சென்டரில் ஸ்டாப் பண்ணி இந்த பக்கம் வி ஷேப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. சென்டரில் வந்து வெட்டிக்கலாம். இப்போ எப்படி திருப்புறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி திருப்பி சென்டரை வந்து கரெக்டாக எல்லா பக்கம் கரெக்டாக ரிப்பு கரெக்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. முன்பக்கம் பின்பக்கம் சென்டரை நம்ம விரலால் நல்லா அழுத்தி இப்படி தேய்ச்சி விட்டாவே கொஞ்சம் அளவு மாறாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரிப்பை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். செகண்ட் வந்து பீஸில் எப்படி அட்டாச் பண்ணுறது பார்க்கலாம். பீஸில் வந்து சென்ட்ரு போட்டிருக்கிறோம். 1/4 இன்ச் அளவு சென்ட்ரு. சின்னதாக ஜக்கா போட்டுக்கலாம். குட்டி ஜக்கா போட்ட போது ரொம்ப பெருசாக போட தேவையில்லை. ஸோ இந்த வி ஷேப் எடுத்து வச்சுருக்க இந்த ரிப்பு கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துட்டு பீஸோட சென்டரில் அந்த ஜக்கா எடுத்தோம்ல அந்த இடத்துல பீஸோட சென்ட்ரு ரிப்போட சென்ட்ரு கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சு இந்த ரிப்பை பீஸுக்கு ஒரு 1.5 இன்ச்சுக்கு முன்னாடி இருந்து ஸ்டார்ட் பண்ணால் தான் வி கரெக்டாக வரும். 2 இன்ச்சுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கணும். சென்ட்ரு கரெக்டாக இருக்குதான்னு பீஸை வச்ச மேலே ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு வி ஷேப்போட நடுவில் ஸ்டாப் பண்ணிவிட்டு திருப்பி பீஸை வெளியே எடுக்காமே திருப்புங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இந்த பக்கம் சுருக்கு இல்லாமல் ஓவர்லாக் எவ்வளோ தையல் போடுமோ அந்த அகலம் போட்டால் போதும். இந்த இடத்துல ஸ்டிச்சிங் போட்டு அப்படியே வெளியே எடுத்துடலாம். இந்த மாதிரி வி ஷேப்பில் எடுத்துக்கணும். முன்னாடி பார்த்திங்கன்னா இப்போ கரெக்டாக இருக்கும். வி வந்து நம்ம சென்டர்லாம் கரெக்டாக வச்சதுனால கரெக்டாக இருக்குது சென்டர். இந்த மாதிரி தான் வி ஷேப் வைக்கணும். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப்பு எப்படிங்கிறது சொல்லித்தரேன் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை ஆலில் வச்சுக்கிட்டிங்கன்னா என்னோடய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நீங்கள் வீடியோ பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் ஸ்டெப்லேயும் ரிப்பில் அந்த 1 இன்ச் அளவுக்கு வி ஷேப் எடுத்துக்கலாம். 1 இன்ச் ஹைட்டில் சென்டரில் இந்த மாதிரி வி ஷேப் எடுத்து நம்ம ஃபஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்து வெட்டணும் சென்டரில். பட் இதுக்கு வந்து வெட்டாமையே திருப்பலாம். நான் எப்படி திருப்புறேன்னு பாருங்கள். நம்ம ஒவ்வொரு தடவையும் கத்திரி எடுக்க தேவையில்லை. வெட்டாமையே இந்த மாதிரி ரெண்டையும் இப்போ நான் திருப்புற மாதிரி கூட திருப்பிக்கலாம்.
சென்ட்ரு மட்டும் கரெக்டாக வச்சா போதும். நீங்கள் வெட்டினாலும் வெட்டாட்டி சென்ட்ரு கரெக்டாக இருந்தாவே போதும். ரெண்டு சென்டரையும் கரெக்டாக வச்சு விரலால் நீவினிங்கனாவே கரெக்டாக தான் இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து பீஸ் கீழே வச்சோம், ரிப்பு ரெண்டாவது மேலே வச்சோம். பட் இந்த ஸ்டெப்பில் ரிப்பை வந்து கீழே வைக்கிறோம், பீஸை தான் மேலே வைக்க போகிறோம். அதேமாதிரி பீஸை 2 ஸ்டெக்குமே பீஸில் வந்து ஜக்கா போட்டுட்டா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த ஜக்கா எதுக்கு போடுறோன்னா பீஸில் சுருக்கு வராமல் இருக்கணுங்களுக்காக. இப்போ பீஸோட அந்த சென்டரை ரிப்போட சென்டரில் கரெக்டாக வச்சுட்டு உங்கள் விரலால் அழுத்திக்கலாம். நழுவாமல் விரலால் அழுத்திக்கோங்க. அழுத்திட்டு இந்த தையல் வந்து கரெக்டாக சென்டரில் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அப்படியே ரொட்டேட் பண்ணினீங்கன்னாவே பீஸோட இந்த அடுத்த ஸ்டைல் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வி ஷேப்பு பீஸை மேலே வச்சு போட்டிருக்குறோம். பட் சென்ட்ரல் பாயிண்ட் கரெக்டாக தான் இருக்குது, உங்களுக்கு பார்த்தாவே தெரியுது. ஸோ இது திருப்பி பார்க்கும்போது பீஸ் சென்டராக தான் இருக்குது, கரெக்டாக தான் இருக்குது வி ஷேப். ஸோ இந்த மாதிரியும் போடலாம். உங்களுக்கு 2 ஸ்டெப்பில் எது ஈஸியாக இருக்குதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். 2 ஸ்டெப்புமே கரெக்டாக தான் இருக்குது. நடுவில் போகிற வி ஷேப் வி சின்னதாக வேணும்னா நீங்கள் அந்த ரிப்பில் வந்து வி ஷேப் எடுப்பீங்களா, அதை 1 இன்ச் ஹைட்டுக்கு எடுக்கலாம். நல்லா நீளமாக நல்லா கூர்மையாக வி எனக்கு வேணும்னா 1.25 இன்ச் எடுத்தால் வி நல்லா கூர்மையாக வரும். ரெண்டு ஸ்டெப்பில் உங்களுக்கு எது ஈஸியாக அதை ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.